Hi guys, போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோல string integer floatோட ஃபங்க்ஷன்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்றதுங்கறத பார்க்க போறோம். எங்க சேனலுக்கு நீங்க நியூ வியூவரா இருந்தீங்கன்னா Codingokul சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். string integer floatக்கு எதுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு. என்ன பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு இன்புட் வாங்குறாங்கன்னா அது ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா ஃப்ளோட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம். ஓகேவா? தென் நீங்கள் ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் எழுதுனீங்கன்னா அதுக்கிட்ட நீங்கள் நம்பரை கொடுத்தாலும் சரி இல்லை ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலும் சரி அது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். அதாவது ரன் பண்ணி ரிசல்ட்டை கொடுத்துரும். பட் நீங்கள் அது குறிப்பிட்ட இதை மெசேஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அங்கே தப்பாக போட்டால் தப்பாக பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஆனால் ஸ்ட்ரிங்குன்னு போட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன போட்டால் நம்பரை போட்டால் கூட கரெக்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஆனால் நீங்கள் இன்டிஜர் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரிங் ஏதாவது போட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ரன் பண்ணாது. ஓகேவா? இதை இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆக போகுது? ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் நேம்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நீ இன்புட் வாங்கும். அதுக்கப்புறம் யுவர் நேம் இஸ் நீங்கள் கொடுத்த இன்புட்டை பிரிண்ட் பண்ணிடும். கரெக்டா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் யுவர் நேம்னு கேட்குது. தென் கீழே நான் கோகுல் அப்படின்னு டைப் பண்ணுவேன். என்டர் நமக்குன்னா யுவர் நேம் இஸ் கோகுல். இப்போ இந்த இடத்துல நான் நம்பர் அதாவது இன்டிஜர் போட்டால் என்ன அவுட்புட் வரும்? என்டர் நேமுக்கு கீழே 2, யுவர் நேம் இஸ் 2, இவ்வளோதான். இதுவே இந்த இடத்துல இப்போ நான் இன்டிஜர் யூஸ் பண்ண வரேன். இந்த இன்டிஜர் INT அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், STRங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஃப்ளோட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நான் எதுக்கும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். ஸ்ட்ரிங் STR இப்போ ரன் பண்ண என்ன ஆகும்? மறுபடியும் கேட்கும். நான் என்ன பண்ணுவேன்? கோகுல். சரி கோகுல் அப்படின்னு டெர்மினலில் டைப் பண்ணுவேன். என்டர் அமுக்குவேன். யுவர் நேம் இஸ் கோகுல் பிரிண்ட் ஆயிரும். இந்த இடத்துல நம்பர் போட்டால் என்ன ஆகுது ட்ரை பண்ணி பார்ப்போமா? 3ன்னு போடுறேன். யுவர் நேம் இஸ் 3. ஓகேவா? நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனும் இந்த STR ஃபங்க்ஷனும் நீங்கள் டெர்மினலில் என்ன என்டர் பண்ணாலும் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அது ஒரு இன்புட்டாக அது ஒரு இன்டிஜராக எடுத்துக்காது. ஓகேவா? தென் இப்படி தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இங்கே இன்டிஜர் போட்டு பார்ப்போம். அதாவது இன்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல INT, அதை போட்டு பார்ப்போம். INT இது ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா இருக்கு. இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆகும்? என்டர் யுவர் நேம்னு கேட்குதா? அப்போ இந்த இடத்துல W போட்டால் சரி இந்த இடத்துல W போட்டால் பாருங்க எரர் கருது பாருங்க. ஸோ இதான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இங்கே இன்டிஜர் போட்டிங்கன்னா அது நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃப்ளோட்னா என்ன சொன்னேன்? டெசிமல் சொன்னேன்னா இப்போ ஃப்ளோட்டும் போட்டு பார்த்துருவோமே. பாருங்க 0.4 இதுவும் எரர் காட்டுது. ஏன்னா இன்டிஜர் எப்பவுமே ஒரு நம்பரை மட்டும்தான் எடுக்கணும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ட. ஸோ நம்பரை மட்டும் தான் எடுக்கும். அது வந்து டெசிமலாக இருந்தால் அது எடுக்கவே எடுக்காது. ஓகேவா? அது டெசிமலாக இருந்தால் அதை எடுக்கவே எடுக்காது. அது அப்படியே எரர் காட்டிடும். ஓகேவா? எரர் காட்டிடும். தென் இந்த இடத்துல நான் ஃப்ளோட் போடுறேன். ஃப்ளோட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃப்ளோட் ஃபங்க்ஷன். தென் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 0.2 இப்படி போட்டு ரன் பண்ணனா யுவர் நேம் இஸ் 0.2ன்னு பிரிண்ட் ஆயிடும். இந்த இடத்துல நான் இன்டிஜர் போட்டேன்னா அதையும் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். 2 யுவர் நேம் இஸ் 2.0. ஏன்டா இங்கே டெசிமலாக பிரிண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளோட் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் ஆகுதுன்னா அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுவே ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட்டாகவே பிரிண்ட் பண்ணிடும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் போட்டா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆக போகுது? ஃபர்ஸ்ட் என்டர் யுவர் நேம்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நீ இன்புட் வாங்கும். அதுக்கப்புறம் யுவர் நேம் இஸ் நீங்கள் கொடுத்த இன்புட்டை பிரிண்ட் பண்ணிடும். கரெக்டா? இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் யுவர் நேம்னு கேட்குது. தென் கீழே நான் கோகுல் அப்படின்னு டைப் பண்ணுவேன். என்டர் நமக்குன்னா யுவர் நேம் இஸ் கோகுல். இப்போ இந்த இடத்துல நான் நம்பர் அதாவது இன்டிஜர் போட்டால் என்ன அவுட்புட் வரும்?
என்டர் யுவர் நேமுக்கு கீழே 2, யுவர் நேம் இஸ் 2, இவ்வளோதான். இதுவே இந்த இடத்துல இப்போ நான் இன்டிஜர் யூஸ் பண்ண வரேன். இந்த இன்டிஜர் ஐஎன்டி அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், எஸ்டிஆர்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஃப்ளோட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் நான் எதுக்கும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பேன். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் இப்போ ரன் பண்ண என்ன ஆகும்? மறுபடியும் கேட்கும். நான் என்ன பண்ணுவேன்? கோகுல் சரி கோகுல் அப்படின்னு டெர்மினலில் டைப் பண்ணுவேன். என்டர் அமுக்குவேன். யுவர் நேம் இஸ் கோகுல் ஃப்ரெண்ட் ஆயிரும். இந்த இடத்துல நம்பர் போட்டால் என்ன ஆகுது ட்ரை பண்ணி பார்ப்போமா? 3ன்னு போடுறேன். யுவர் நேம் இஸ் 3. ஓகேவா? நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனும் இந்த எஸ்டிஆர் ஃபங்க்ஷனும் நீங்கள் டெர்மினலில் என்ன என்டர் பண்ணாலும் அதை ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். அது ஒரு இன்புட்டாக அது ஒரு இன்டிஜராக எடுத்துக்காது. ஓகேவா? தென் இப்படி தான் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இங்கே இன்டிஜர் போட்டு பார்ப்போம். அதாவது இன்ட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல ஐஎன்டி, அதை போட்டு பார்ப்போம். ஐஎன்டி இது ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா இருக்கு. இப்போ இதை ரன் பண்ணால் என்ன ஆகும்? என்டர் யுவர் நேம்னு கேட்கும். கேட்குதா? அப்போ இந்த இடத்துல டபிள்யூ போட்டால் சரி இந்த இடத்துல டபிள்யூ போட்டால் பாருங்க எரர் கருது பாருங்க. ஸோ இதான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இங்கே இன்டிஜர் போட்டிங்கன்னா அது நம்பராக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ ஃப்ளோட்னா என்ன சொன்னேன்? டெசிமல் சொன்னேன்னா இப்போ ஃப்ளோட்டும் போட்டு பார்த்துருவோமே. பாருங்க 0.4 இதுவும் எரர் காட்டுது. ஏன்னா இன்டிஜர் எப்பவுமே ஒரு நம்பரை மட்டும்தான் எடுக்கணும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நம்பரை மட்டும் தான் எடுக்கும். அது வந்து டெசிமலாக இருந்தால் அது எடுக்கவே எடுக்காது. ஓகேவா? அது டெசிமலாக இருந்தால் அதை எடுக்கவே எடுக்காது. அது அப்படியே எரர் காட்டிடும். ஓகேவா? எரர் காட்டிடும். தென் இந்த இடத்துல நான் ஃப்ளோட் போடுறேன். ஃப்ளோட் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். இந்த ஃப்ளோட் ஃபங்க்ஷன். தென் இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல 0.2 இப்படி போட்டு ரன் பண்ணனா யுவர் நேம் இஸ் 0.2ன்னு ஃப்ரெண்ட் ஆயிரும். இந்த இடத்துல நான் இன்டிஜர் போட்டேன்னா அதையும் வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். 2 யுவர் நேம் இஸ் 2.0. ஏன்டா இங்கே டெசிமலாக பிரிண்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளோட் என்ன பண்ணுன்னா ஒரு நம்பராக இருந்ததுன்னா அதை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிடும். இதுவே ஃப்ளோட்டாக இருந்தால் ஃப்ளோட்டாகவே பிரிண்ட் பண்ணிடும். உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் போட்டால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா? காட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ், இன்டிஜரும் ஃப்ளோட்டும் நம்பர் தானே. ஸோ அது ரெண்டுக்கும் எதுவும் பிரச்சனை வராது. ஓகேவா? 2-3 பிரச்சனை தான் வரும். அதுவே நீங்கள் ஸ்ட்ரிங்கை இன்டிஜர் இல்லைன்னா ஃப்ளோட்டில் நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? ஏன்னா இன்டிஜரும் நம்பர் சம்மந்தப்பட்டு தான் வருது, ஃப்ளோட்டும் நம்பர் சம்மந்தப்பட்டு தான் வருது. ஸோ அவ்வளோ எரர் வராது. சம்டைம் தான் எரர் வரும். இந்த இன்டிஜரில் போய் ஃப்ளோட்டை போட்டால் சில வாட்டி வரும்ட்டு அந்த வரை தான் வரும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் எங்கள் சேனலுக்கு நீங்கள் நியூ வியூவர் ஆனீங்கன்னா கோடிங்கோக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கான்செப்டோட மீட் பண்ணலாம்.